விக்ரம் கோர்ட்லேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே எல்லாருமே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தன்வி ஓடி வராங்க. ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா, இனிமேல் எதுவும் இல்லைல்லப்பா அப்படின்னு தன்வி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, அப்பா நல்லா தான் இருக்கேன் சரியா, அப்பா எங்கேயுமே போக மாட்டேன், எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். இது எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து மிர்னாலினியை அப்படியே தள்ளிட்டு வராங்க வீல் சேரில். அப்போ மிர்னாலினியை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாங்க. கஜா இங்கே பாரு, குழந்தையெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து சொல்கிறேன், நான் இனிமே உங்கள் கூடவே எங்கேயுமே வரமாட்டேன், உங்கள் கண்ணில் கூட நான் படமாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். என் குழந்தைகிட்ட மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மிர்னாலினி சொல்கிறாங்க. அத்தை பேசட்டும் விடுங்க அத்தை, எதுவும் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என் மருமக சொல்கிறான்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. தன்வி அப்படியே கிட்ட கூப்பிடுறாங்க. இங்கே பாருமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்னை மிரட்டினது திட்டினது எல்லாமே தப்பு தான், என்னை பெருசாக நினச்சிக்காதன்னா, அம்மாவை என்றைக்குமே மறக்காத. எனக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட ஞாபகம் எப்போவுமே என் மனசில் இருக்கும், நான் சாகிற வரைக்கும் இருக்கும். நான் இனிமேல் உனக்கு அம்மாவே இல்லைதா தன்வி, இங்கே வா வேதா, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்ட வராங்க. வேதா உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. தன்வி கையை, 2 பேர் கையை ஒன்றா வைக்கிறாங்க. வச்சுட்டு இனிமே வேதா தான் உனக்கு அம்மா, எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிர்னாலினி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்னாலினி அங்கேருந்து போகிறாங்க. ஆமாம், என்னவோ நல்லவ மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்னு கஜா சொல்கிறாங்க. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, இவ பண்ணதுனால தான் என் பையன் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டான், அப்படி இனிமேல் அவள் வரவே கூடாது, போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தியா, இது எல்லாத்துக்குமே காரணமே யார், வேதா தான். வேதா உன் மேலே வச்ச லவ் தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு. அமைதியாக இருக்கார் விக்ரம், எதுவுமே பேசவே இல்லை. வேதாவோட அம்மா சொல்கிறாங்க, வா போகலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வேதா காவேரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நான் அமைதியாக இருக்க, போடா போய் கூப்பிடுறா போடா, உன்னோட எல்லாத்துக்குமே காரணமே வேதா தாண்டா, இனிமேல் வேதா தாண்டா எப்போவுமே உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு கஜா சொல்கிறாங்க. சரிப்பா நம்ம 2 பேர் போய் சேர்ந்து கூப்பிடலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், நான் மட்டும் கூப்பிடுறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அதுவும் வேதா என்னோட பொண்டாட்டியாக நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே கஜா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரமோட அக்கா அப்பா எல்லாருமே தன்வி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே உள்ளே போய் பார்க்குறாங்க. எங்கே காணும், வேதம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கேட்குறாங்க. ஆமாம், நமக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே இல்லையே, அப்போ அங்கே போயிட்டாங்களா, ஏன்ப்பா போனார், எதுக்காகப்பா அவங்க போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு தானேப்பா வரணும் அப்படின்னு தன்வி சொல்கிறாங்க. இங்கே பாரு தன்வி, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, எல்லாமே உடனே நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். போடா போயிட்டு என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு கஜா சொல்கிறாங்க. விக்ரம் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே டோரை தட்டுறாரு. பார்த்தா உள்ளே இருக்காங்க வேதா. எல்லாருமே பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே பேசவே இல்லை. உள்ளே வரலாமா அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. உள்ளே போகிறாரு. போனவுடனே அப்படியே பார்க்குறாங்க. காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு வேதா, நீ கோவப்படாத சரியா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உன்னை நான் இப்போ ஏன் தெரியுமா கூப்பிட வந்திருக்கேன், நான் சாதாரணமாக என் கூட வாழு, என்னோட பொண்ணுக்கு அம்மாவாக வாழுன்றதுக்காக நான் உன் கூட கூப்பிட வரல, இனிமே நீ என்னோட பொண்டாட்டியாக என் கூட வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி எல்லாரும்.